Hi friends, இன்னைக்கு நம்ம Wings of Fire இந்த புக்ல உள்ள chapter 1 பார்க்கலாம். இந்த புக் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவங்க ஒரு இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட். கலாம் ஐயா நம்ம இந்தியாவுடைய 11th பிரசிடென்ட்டா இருந்தவங்க. கலாம் ஐயாவை நம்ம த பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அண்ட் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். கலாம் ஐயா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா போன்று நிறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கலாம் ஐயாவுடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ் என்னலானா இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், டார்கெட் 3 பில்லியன் அண்ட் சோ ஆன். இப்போ நம்ம விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த புக் பத்தி பார்க்கலாம். இந்த ஆட்டோபயோகிராஃபிய 1999 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த புக்கை கலாம் ஐயா அருண் திவாரி அவர்கள் கூட சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. அருண்குமார் திவாரி இவங்க ஒரு இந்தியன் மிசைல் சயின்டிஸ்ட், ஆத்தர் அண்ட் இவங்க ஒரு ப்ரொஃபஸரும் கூட. கலாம் ஐயா அருண் திவாரி அவர்கள் கூட சேர்ந்து 5 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புக்கு தான் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு விங்ஸ் ஆஃப் ஃபயர். விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த புக்கை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோபயோகிராஃபிய 13 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்ல இந்த புக்கோடைய டைட்டில் அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த ஆட்டோபயோகிராஃபிய 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய டைட்டில் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு கீழே 3 சாப்டர்ஸ் வருது. சாப்டர் 1, 2 and 3 இந்த 3 சாப்டர்ஸையும் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த புக் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்குது. சோ கலாம் ஐயாவே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நரேட் பண்ற மாதிரி இந்த புக் இருக்கும். இப்போ நம்ம விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்ல இருக்கிற ஓரியன்டேஷன் அப்படிங்கிற பார்ட்டுக்கு கீழே வர்ற சாப்டர் 1 பார்க்கலாம். நம்ம கலாம் ஐயா ராமேஸ்வரத்துல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கலாம் ஐயாவுடைய அப்பா பேரு ஜெய்னுல்லாப்தீன். இவங்க பெருசா படிக்கல, ஆனா இவங்களுக்கு அறிவு அதிகம். கலாம் ஐயாவுடைய ஃபாதர் வசதியானவங்கலாம் கிடையாது, ஆனா இவங்க ரொம்ப கைண்டானவங்க, நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. கலாம் ஐயாவுடைய அம்மா பேரு ஆயிஷாமா. இவங்க டெய்லி பசின்னு வர்ற நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆயிஷாமா பரம்பரையில உள்ள ஒருத்தங்களுக்கு பிரிட்டிஷர்ஸ் பகதூர் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட கைண்ட், டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பேரண்ட்ஸுக்கு பிறந்த பையன் தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கலாம் ஐயா ஷார்ட்டா பாக்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் கலாம் ஐயா அவங்க ஃபேமிலியோட அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ்ல, அதாவது அவங்களுடைய பரம்பரை வீடு பண்ணை வீட்டுல தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த வீடு மிடில் ஆஃப் 19th செஞ்சுரியில சிமெண்ட், செங்கல் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு தான். கலாம் ஐயாவுடைய வீடு ராமேஸ்வரத்துல இருக்கிற த மாஸ்க் ஸ்ட்ரீட்ல இருக்குது. நெக்ஸ்ட் கலாம் ஐயாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஜெய்னுல்லாப்தீன் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா மிஸ்டர் ஜெய்னுல்லாப்தீன் அவங்க சில்ட்ரனுக்கு தேவைப்படுற ஃபுட், மெடிசின் ஆர் க்ளோத்ஸ் எதுலையுமே குறை வச்சது கிடையாதான். அவங்க பசங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவங்க பசங்களை நல்லா வளர்த்திருக்காங்க. கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய சைல்டுஹுட்ல அவங்க பேரண்ட்ஸோடைய அரவணைப்புலையும் சப்போர்ட்லையும் ரொம்ப சேஃபா இருந்தாங்களாம். கலாம் ஐயா எப்போதுமே அவங்க மதர் கூட சேர்ந்து கிச்சன்ல தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்களாம். கலாம் ஐயாவுடைய மதர் ஆயிஷாமா நல்ல வாழை இலை விரிச்சு, சோறு வச்சு, சாம்பார் ஊத்தி, ஊர்கா, சட்னி எல்லாம் வச்சு கலாம் ஐயாக்கு சர்வ் பண்ணுவாங்களாம். ஆயிஷாமா பசியில வர்ற எல்லாருக்குமே சோறு போடுவாங்க. நெக்ஸ்ட் கலாம் ஐயா வீட்டுல இருந்து 10 நிமிஷம் நடந்து போனா ராமேஸ்வரத்துல இருக்கிற ஃபேமஸான சிவன் கோயிலுக்கு போயிடலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் கலாம் ஐயா ராமேஸ்வரத்துல இருக்கிற த மாஸ்க் ஸ்ட்ரீட்ல இருக்காங்கன்னு. இந்த தெருவுல மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க, ஆனா few ஹிந்து ஃபேமிலிஸும் த மாஸ்க் ஸ்ட்ரீட்ல இருக்கிறாங்க. ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி,
அங்க உள்ளவங்க எந்த வேறுபாடும் பார்க்காம அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு வராங்க. கலாம் ஐயாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் டெய்லி ஈவினிங் ப்ரேயர் பண்றதுக்காக அவங்களுடைய சில்ட்ரனை அவங்க ஏரியால இருக்கிற ஓல்டு மாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்களாம். கலாம் ஐயாவுடைய அப்பா மாஸ்க்ல இமாமா இருக்கிறாங்க. அந்த மாஸ்க்ல அந்த பள்ளிவாசல்ல டெய்லி அரபிக்ல வசனம் சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம கலாம் ஐயாக்கு அவங்க அரபிக்ல என்ன சொல்றாங்கன்னு சுத்தமா புரியாது. ஆனா கலாம் ஐயா என்ன நம்புறாங்கன்னா, நம்ம மாஸ்க்ல பண்ற பிரேயர்ஸ் சொல்ற மந்திரம் எல்லாமே கடவுளை போய் சேரும் அப்படின்னு கலாம் ஐயா நம்புறாங்க. கலாம் ஐயாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் மாஸ்க்ல இமாமா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்ல, அவங்க மாஸ்க்ல பிரேயரை முடிச்சிட்டு மாஸ்க்ல இருந்து வெளியில வரும்போது நிறைய மதத்தை சேர்ந்த மக்கள் பவுலில தண்ணி வச்சுட்டு அவங்க ஃபாதருக்காக வெயிட் பண்ணுவாங்களாம். மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் மாஸ்க்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக நிறைய பேரு பவுலில் வாட்டர் வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த வாட்டருக்குள்ள கைவிட்டு மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் பிரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வீட்டுல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு குணமானதுக்கு அப்புறம் அந்த மக்கள் மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் கிட்ட வந்து நன்றி சொல்வாங்களாம். அதுக்கு கலாம் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே கருணையும் இரக்கமும் நிறைஞ்ச அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்வாங்களாம். நெக்ஸ்ட் கலாம் ஐயா அவங்க ஃபாதரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்களை பத்தி சொல்றாங்க. இவங்க ராமேஸ்வரம் டெம்பிள்ல ஹை பிரீஸ்டா இருந்தாங்களாம். மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் அண்ட் மிஸ்டர் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி இந்த ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜியனை சேர்ந்தவங்க. அவங்க ரிலீஜியனுக்கு ஏத்தாப்புல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த ரெண்டு பேருமே ஒற்றுமையா ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை பத்தி, கடவுளை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் கலாம் ஐயா கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபாதர் கிட்ட நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்றோம், ப்ரேயர் பண்றனால என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கலாம் ஐயாவுடைய அப்பா மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது வெல்த், செல்வம், ஏஜ், ஜாதி, மதம் எல்லாத்தையுமே கடந்து எந்த பிரிவினையும் இல்லாம நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இந்த உலகத்தோட ஒன்றி போயிருவோம், இந்த அண்டத்தோட ஒரு பகுதியா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாம் ஐயாவுடைய அப்பா மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் சிக்கலான ஆன்மீக கருத்துக்களை கூட ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். ஒரு தடவை மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் அவங்க பையன் கலாம் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும். ஆனா நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனை, துன்பம் எல்லாம் எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா அது நம்மள நாமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்மளால நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தா அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கலாம் ஐயாக்கு அவங்க அப்பா கத்து கொடுத்துருக்காங்க. இப்போ கலாம் ஐயா அவங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன் உங்ககிட்ட ஹெல்ப், அட்வைஸ்ன்னு கேட்டு வர்றவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜெயினுல்லாப்தீன் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்க எப்போ தனிமையில இருக்கிறதா ஃபீல் பண்றாங்களோ அப்போ அவங்க ஒரு துணையை தேடுவாங்க. யாராவது கம்பெனி கொடுக்க மாட்டாங்களான்னு பாப்பாங்க. மனுஷங்க எப்போ கஷ்டத்துல இருப்பாங்களோ அப்போ யாராவது உதவி பண்ண வரமாட்டாங்களான்னு பாப்பாங்க. மனுஷங்க எப்போ எதுலையாவது மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்களோ அப்போ யாராவது நம்மள இதுல இருந்து தூக்கி காப்பாத்திர மாட்டாங்களான்னு பாப்பாங்க. சோ இப்படிப்பட்ட மனிதர்கள் என்கிட்ட வழியிலையும் வேதனையிலையும் வரும்போது நான் அவங்களுக்கு பிரேயர்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் மூலமா ஆறுதல் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான அப்ரோச் கிடையாது அப்படின்னு கலாம் ஐயாவுடைய அப்பாவே சொல்றாங்க. பட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவங்க மாஸ்க்ல இமாமா இருக்கிறாங்க.
சோ இவங்க மத்தவங்க பிரச்சனையில நுழைஞ்சி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட அவங்களுடைய பிரேயர்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் மூலமா பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலும் கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட், கலாம் ஐயாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஜெயின் உல்லாப்தீன் டெய்லி விடியற் காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையா நமாஸ் ரீட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து 4 மைல் தள்ளி இருக்கிற அவங்களுடைய தென்னந்தோப்புக்கு நடந்து போவாங்களாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி வரும்போது ஒரு டசன் கோகோனட்ஸ் கிட்ட ஒன்னா கட்டி அதை அவங்க ஷோல்டர்ல தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவாங்களாம். கலாம் ஐயாவுடைய அப்பா 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறமும் இதையே அவங்க டெய்லி ரொட்டீனா வச்சிருந்திருக்காங்க. கலாம் ஐயாக்கு 6 வயசு இருக்கும்போது கலாம் ஐயாவுடைய ஃபாதர் ஒரு உடன் போட் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டை பில்ட் பண்றதுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் அஹ்மத் ஜலாவுதீனும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. லேட்டர் இந்த அஹ்மத் ஜலாவுதீன் கலாம் ஐயாவுடைய சிஸ்டர் ஜோராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த உடன் போட் எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கும் தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கும் பக்தர்களை கூட்டிட்டு போறதுக்காக. ராமேஸ்வரத்துல ஃபேமஸான சிவன் டெம்பிள் இருக்குதுல்ல, அந்த டெம்பிளுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்கள ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கும் தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கும் போட்ல கூட்டிட்டு போய் கலாம் ஐயாவுடைய ஃபாதர் நல்ல பிசினஸ் பண்றாங்க. தேவையான அளவு பணமும் சம்பாதிக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய சைக்ளோன் வந்து அவங்களுடைய போட்டை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த சூறாவளியால சேதுக்கரையில இருக்கிற பாதி இடமும் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த சைக்ளோனால பாம்பன் பிரிட்ஜ் a train full of passengers-ஓட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நம்ம கலாம் ஐயா சீயோடைய பியூட்டிய மட்டும்தான் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த சைக்ளோன் வந்ததுக்கு அப்புறம் தான் சி ரொம்ப வயலண்ட் ஆனது, இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, சி ஒரு அன்கன்ட்ரோலபிள் எனர்ஜி அப்படின்னு கலாம் ஐயா புரிஞ்சுக்கிட்டாங்க. மீன்வைல் கலாம் ஐயாவும் அவங்க ரிலேட்டிவ் அஹ்மத் ஜலாவுதீன் அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கலாம் ஐயாவை விட அஹ்மத் ஜலாவுதீன் அவர்கள் 15 வயசு மூத்தவங்க. பட் ஸ்டில் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து டெய்லி ஈவினிங் வாக்கிங் போவாங்களாம். த மாஸ்க் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லார்ட் சிவா டெம்பிளுக்கு முன்னாடி போவாங்களாம். லார்ட் சிவா டெம்பிளை சுத்தி நிறைய பக்தர்கள் வழிபடுவாங்க. அந்த பக்தர்களோட இவங்களும் லார்ட் சிவா டெம்பிளை சுத்தி வருவாங்களாம். அப்படி இவங்க சிவா டெம்பிள பக்தர்களோட சுத்தி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். கலாம் ஐயாவும் அவங்களுடைய ரிலேட்டிவ் அஹ்மத் ஜலாவுதீன் அவர்களும் மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், கடவுளை பத்தி ஆன்மீகத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அதுலயும் கலாம் ஐயாவுடைய ரிலேட்டிவ் அஹ்மத் ஜலாவுதீன் அவர்கள் கடவுள் அவங்க கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற மாதிரி கடவுளை பத்தி பேசுவாங்களாம். ஜலாவுதீன் அவர்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் கடவுள் அவங்க பக்கத்திலேயே நிக்கிற மாதிரி கடவுள் கிட்ட கேட்பாங்களாம். கலாம் ஐயா அவங்க ரிலேட்டிவ் ஜலாவுதீன ஆச்சரியமா பாப்பாங்களாம். கூடவே அந்த சிவன் கோயில சுத்தி இருக்கிற பக்தர்களையும் ஆச்சரியமா பாப்பாங்க. சிவன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அங்க உள்ள சீல புனித நீராடுதாங்க, நிறைய சடங்குகள் செய்யறாங்க, கடவுளை நோக்கி பிரேயர் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே கலாம் ஐயா பாக்குறாங்க. கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணாலும் சரி, நம்ம எப்படி பிரேயர் பண்ணாலும் சரி, நம்மளுடைய பிரேயர்ஸ் கடவுள் கிட்ட போய் சேருது அப்படின்னு நம்புறாங்க. நெக்ஸ்ட், கலாம் ஐயாவுடைய ரிலேட்டிவ் அஹ்மத் ஜலாவுதீன் அவர்கள் அவங்க குடும்ப சூழ்நிலையால பெருசா படிக்கல. ஆனா கலாம் ஐயா கிட்ட நல்லா படிக்கணும்டா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு படிக்க சொல்லி கலாம் ஐயாவை என்கரேஜ் பண்ணுவாங்களாம். கலாம் ஐயாவுடைய சக்சஸ தான் சொந்த வெற்றி மாதிரி ஜலாவுதீன் அவர்கள் கொண்டாடுவாங்களாம். ஜலாவுதீன் அவர்கள் ஒருபோதும் நம்மளால படிக்க முடியாம போயிடுச்சே,
நம்மளால இப்படி வாழ முடியலையே அப்படி வாழ முடியலையேன்னு ஜலாவுதீன் ஒருபோதும் வருத்தப்பட்டது கிடையாதான். அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நன்றியோட வாழ்றாங்களாம். கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஐலாண்ட்லயே இங்கிலீஷ் எழுத தெரிஞ்ச ஒரே ஆளு அவங்க ஃப்ரெண்டு ஜலாவுதீன் தானா. இவங்க நிறைய பேருக்கு லெட்டர் எழுத உதவியும் செய்வாங்க. ஜலாவுதீன் அவர்கள் கலாம் ஐயா கிட்ட எஜுகேட்டட் பீப்புள் பத்தி, சயின்டிபிக் டிஸ்கவரிஸை பத்தி, கான்டெம்பரரி லிட்ரேச்சர் பத்தி, மெடிக்கல் சயின்ஸ்ல பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி ஜலாவுதீன் அவர்கள் கலாம் ஐயா கிட்ட பேசுவாங்களாம். கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரேவ் அண்ட் நியூ வேர்ல்ட கலாம் ஐயாக்கு தெரிய வச்சதே அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜலாவுதீன் அவர்கள் தான். ஜலாவுதீன் கலாம் ஐயாவை அப்டேட்டடா வச்சுட்டு இருந்திருக்காங்க. கலாம் ஐயாவோட எளிமையான சூழல்ல, அந்த எளிமையான வாழ்க்கையில புக்ஸ் ரொம்ப ரேரானது. அவங்க ஏரியால ஒரு மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் இருந்தாங்களாம். அவங்க பேரு எஸ்டிஆர் மாணிக்கம். அவங்க வீட்டுல ஒரு பர்சனல் லைப்ரரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்டிஆர் மாணிக்கம் அவர்கள் கலாம் ஐயாவை புக்ஸ் ரீட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்களாம். கலாம் ஐயாவும் எஸ்டிஆர் மாணிக்கம் அவர்களோட பர்சனல் லைப்ரரியில இருந்து புக்ஸ் பாரோ பண்ணி அதை ரீட் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் கலாம் ஐயா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கசின் சாம் சுதீன் பத்தி சொல்றாங்க. ராமேஸ்வரத்துக்கே நியூஸ் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரே பர்சன் இவங்க தான். பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு வர்ற மார்னிங் ட்ரெயின்ல நியூஸ் பேப்பர்ஸ் பண்டல் போட்டு விடுவாங்க. சாம் சுதீன் அவர்கள் அந்த நியூஸ் பேப்பர் பண்டலை எடுத்து ராமேஸ்வரத்துல நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற 1000 பேருக்கிட்ட போய் அந்த நியூஸ் பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ராமேஸ்வரம் டவுன்ல நியூஸ் பேப்பர் வாங்குற இந்த 1000 பேரும் மெயினா எதுக்காக நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாங்கன்னா, நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ராசி பலன் பார்க்கறதுக்காகவும், தங்கம் வெள்ளி விலை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. இதுல ஃபியூ நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ் மட்டும் ஹிட்லர், மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னாவை பத்தி ரீட் பண்ணி அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹை காஸ்ட் ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டா போராடுற பெரியார் ஈவி ராமசாமிஸ் மூமெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல தினமணி நியூஸ் பேப்பரை தான் மக்கள் அதிகமா தேடி விரும்பி ரீட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல கலாம் ஐயா ரொம்ப சின்ன பையன். ஸோ கலாம் ஐயாக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண தெரியாது. ஆனா சாம் சுதீன் அவர்கள் நியூஸ் பேப்பரை அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி கலாம் ஐயா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். நெக்ஸ்ட் 1939 த செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனப்போ கலாம் ஐயாக்கு 8 வயசு தான். வார் நடந்தாலே நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், விலைவாசியும் ஏறி போயிரும். அந்த டைம்ல புளியங்கொட்டைக்கு டிமாண்ட் அதிகமா இருந்திருக்குது. கலாம் ஐயாவும் புளியங்கொட்டைய கலெக்ட் பண்ணி அதை மாஸ்க் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு மல்லிகை கடையில போய் கொடுப்பாங்களாம். அவங்களும் இந்த புளியங்கொட்டைய வாங்கிட்டு அதுக்காக கலாம் ஐயாக்கு 1 அணா கொடுத்திருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், கலாம் ஐயாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஹ்மத் ஜலாவுதீன் எப்போதும் கலாம் ஐயாவை அப்டேட்டடா வச்சிருப்பாங்க. இப்போ ஜலாவுதீன் அவர்கள் கலாம் ஐயாக்கு வார் பத்தின ஸ்டோரிஸ சொல்றாங்க. கலாம் ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சமா தினமணி நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல வார் பத்தின நியூஸை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராமேஸ்வரம் லொக்கேட் ஆயிருக்கிற பிளேஸ பார்த்தோம்னா அது தனியா ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வாரால ராமேஸ்வரத்துக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இந்தியா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது. ஸோ இந்தியால ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. அதோட விளைவா ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காம போயிரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கலாம் ஐயாவுடைய ஃபர்ஸ்ட் கசின் சாம் சுதீனுக்கு நியூஸ் பேப்பர் பண்டல் ட்ரெயின்ல தான் வரும். இப்போ ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காதனால ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும் போதே நியூஸ் பேப்பர் பண்டல்ல
ட்ரெயின்ல இருந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பண்டலை பத்திரமா கொண்டு வர்றதுக்கு சாம்சுதீனுக்கு ஒரு ஆளு தேவைப்பட்டிருக்குது. ஸோ சாம்சுதீன் அவர்கள் உதவிக்காக கலாம் ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க. இந்த உதவிக்கு சாம்சுதீன் அவர்கள் கலாம் ஐயாக்கு வேஜஸும் செய்யற வேலைக்கு கூலியும் கொடுத்திருக்காங்க. கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கலாம் ஐயாக்கு ஆனஸ்டி அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அவங்க அப்பா ஜெயினுல்லாப்தீன் கிட்ட இருந்து வந்துச்சான். அதே சமயத்துல அவங்க அம்மா ஆயிஷாமா கிட்ட இருந்து ஃபேத் இன் குட்னஸ் அண்ட் டீப் கைண்ட்னஸ் வந்துச்சான். கலாம் ஐயா அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல ஜெயினுல்லாப்தீன் அண்ட் சாம்சுதீன் கூட பழகுனாங்கல்ல, அது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த 2 பேருமே கலாம் ஐயாக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காங்க. அது கலாம் ஐயாவுடைய வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். கலாம் ஐயா அவங்க சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றாங்க. யாரெல்லாம்னா ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன் அண்ட் சிவபிரகாஷன். இந்த 3 பேருமே ஹிந்து பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கலாம் ஐயா முஸ்லிம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இதுல ராமநாத சாஸ்திரி யாருன்னு பார்த்தா நம்ம கலாம் ஐயாவுடைய ஃபாதர் ஜெயினுல்லாப்தீனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்களுடைய பையன்தான் இந்த ராமநாத சாஸ்திரி. கலாம் ஐயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ராமநாத சாஸ்திரி அவர்கள் அவங்க அப்பாவுடைய போஸ்டை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ராமேஸ்வரம் டெம்பிளுடைய ஹை பிரீஸ்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் அரவிந்தன் என்ன பண்றாங்கன்னா, ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிற பிசினஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சிவபிரகாஷன் என்ன பண்றாங்கன்னா, சதர்ன் ரயில்வேஸ்க்கு கேட்டரிங் கான்ட்ராக்டர் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் டெம்பிள்ல வருஷம் வருஷம் ஸ்ரீ சீதாராமா கல்யாணம் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு கலாம் ஐயாவுடைய ஃபேமிலி தான் போட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களாம். இவங்க அரேஞ்ச் பண்ற போட்ஸ்ல தான் கடவுளுடைய சிலைகளை வச்சு அதை டெம்பிள்ல இருந்து ராமதீர்த்தா அப்படிங்கிற குளத்துக்கு கொண்டு போவாங்களாம். கலாம் ஐயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸா கலாம் ஐயாவுடைய மதரும் கிராண்ட் மதரும் அவங்களுக்கு ராமாயணால நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸை பத்தியும் ப்ராஃபிட்டோடைய லைஃபை பத்தியும் சொல்வாங்களாம். கலாம் ஐயா 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராமேஸ்வரம் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு ஒரு நியூ டீச்சர் வராங்க. அந்த நியூ டீச்சர் கலாம் ஐயா கேப் வியர் பண்ணிருக்கிறத பார்த்து கலாம் ஐயா முஸ்லிம்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அதே சமயத்துல கலாம் ஐயாவுடைய ஃப்ரெண்டு ராமநாத சாஸ்திரி அவர்கள் பூ நூல், அந்த புனித நூல் போட்டிருக்கிறத பார்த்து அவங்க ஒரு ஹிந்துன்னு புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ கலாம் ஐயாவும் ராமநாத சாஸ்திரி அவர்களும், அதாவது ஒரு ஹிந்துவும் முஸ்லிமும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அந்த நியூ டீச்சருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அந்த நியூ டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற சோஷியல் ரேங்கிங் படி நம்ம கலாம் ஐயாவை ஒரு முஸ்லிமை பேக் பெஞ்சில் போய் உட்கார சொல்றாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சு உட்கார வச்சனால கலாம் ஐயாக்கும் ராமநாத சாஸ்திரி அவர்களுக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஸோ இந்த பசங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. அதை கேட்டு டென்ஷனான பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி உடனே அந்த நியூ டீச்சரை கூப்பிட்டு விடுறாங்க. இந்த சில்ட்ரன் முன்னாடியே அந்த டீச்சரை நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இந்த இன்னசென்ட் சில்ட்ரனுடைய மனசுல நஞ்ச கலக்குறீங்க? இந்த சொசைட்டில இருக்கிற சோஷியல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் குரூப்பிங்ஸை எதுக்காக இந்த சில்ட்ரனுடைய மனசுல திணிக்கிறீங்க? இது தவறான செயல். ஒன்று, நீங்க இந்த சில்ட்ரன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா இந்த ஸ்கூலையும் ஐலாண்டையும் விட்டு போயிருங்க அப்படின்னு பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்கள் அந்த நியூ டீச்சர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ டீச்சர் அவங்க பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ராமேஸ்வரத்துல டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸை சேர்ந்த மக்கள் வாழ்றாங்க. அங்க உள்ள பிரிவினை அவங்களுக்கு மன கசப்பையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்துது. ஒரு சிலர் மட்டும்தான் எந்த பிரிவினையும் பார்க்காம எல்லாரு கூடயும் சகஜமா பழகுவாங்க. அதுல ஒருத்தர் தான் கலாம் ஐயாவுடைய சயின்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர்.
இவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கலாம் ஐயாவுடைய சயின்ஸ் டீச்சர் ரொம்ப நேரம் கலாம் கூட உட்கார்ந்து பேசுவாங்களாம். இந்த சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்வாங்கன்னா, பிக் சிட்டிஸ்ல இருக்கிற ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு சரிசமமா நீ இருக்கணும், ஸோ நல்லா படிச்சு முன்னேறடா அப்படின்னு அந்த சயின்ஸ் டீச்சர் கலாம் ஐயா கிட்ட சொல்வாங்களாம். இந்த சயின்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டில இருக்கிற பிரிவினைகளை தகர்த்து எல்லாரையும் ஒன்னு சேர்க்க அவங்களால முடிஞ்ச விஷயத்த செய்வாங்களாம். ஒரு நாள் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் கலாம் ஐயாவை அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிவசுப்பிரமணிய ஐயர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க புனிதமா நினைக்கிற கிச்சனுக்குள்ள ஒரு முஸ்லிம் பாய் வந்து சாப்பிட்றது சுத்தமா பிடிக்கல. அவங்க கலாம் ஐயாக்கு ஒரு முஸ்லிம் பாய்க்கு பரிமாற முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட சிவசுப்பிரமணிய ஐயர் அவங்க ஒய்ஃப் மேல கொஞ்சம் கூட கோபப்படல. ரொம்ப பொறுமையா கலாம் ஐயாவை அவங்க பக்கத்துல உட்கார வச்சு அவங்களே கலாம் ஐயாக்கு பரிமாறுதாங்க. சிவசுப்பிரமணிய ஐயருடைய ஒய்ஃப் கலாம் ஐயா உட்கார்ந்து சாப்பிடுறத கிச்சன் டோருக்கு பின்னாடி இருந்து வாட்ச் பண்றாங்க. கலாம் ஐயாக்கு ஒண்ணுமே புரியல. கலாம் ஐயா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஃப்ளோரை கிளீன் பண்றாங்க. எல்லாத்தையுமே சிவசுப்பிரமணிய ஐயருடைய ஒய்ஃப் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு கலாம் ஐயா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கலாம் ஐயா அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைம்ல சிவசுப்பிரமணிய ஐயர் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி இன்வைட் பண்றாங்க. இப்போ கலாம் ஐயா ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா கலாம் அவங்க வீட்டுக்கு வர்றது சிவசுப்பிரமணிய ஐயருடைய ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு கலாம் ஐயாவுடைய சயின்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதான் செய்யணும். ஸோ இதை பத்தி நீ கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக் சாப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க. கலாம் ஐயாவும் நெக்ஸ்ட் வீக் அவங்க வீட்டுக்கு போறாங்க. திஸ் டைம் சிவசுப்பிரமணிய ஐயருடைய ஒய்ஃப் கலாம் ஐயாவை அவங்க கிச்சனுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அவங்களே கலாம் ஐயாக்கு சர்வ் பண்றாங்க. பொதுவா சொல்வாங்கல்ல, இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி தானாகவே சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ப சிவசுப்பிரமணிய ஐயர் மாற்றத்தை அவங்க வீட்டில இருந்தே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிடுச்சு, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சு. காந்திஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன்ஸ் அவங்களுடைய ஓன் இந்தியாவை பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்த கண்ட்ரியும் நம்பிக்கையோட சந்தோஷத்துல இருக்குது. இப்போ கலாம் ஐயா மெதுவா அவங்க அப்பா கிட்ட போய், நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ராமநாதபுரம் போகட்டா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு கலாம் ஐயாவுடைய அப்பா ஜெய்னுலாப்தீன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அன்பும் தேவையும் உன்னை ஒருபோதும் இங்க கட்டி போடாது, நீ தாராளமா மேற்படிப்புக்காக ராமநாதபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கலாம் ஐயாவுடைய அம்மா ஆயிஷாமாக்கு அவங்க பையனை பிரிஞ்சு இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ ஆயிஷாமாவை சமாதானப்படுத்துறதுக்காக கலாம் ஐயாவுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, காலில் கிப்ரான் அப்படிங்கிற பொயட் எழுதின லைன்ஸை சொல்றாங்க. அந்த பொயட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சில்ட்ரன் உங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது, அவங்க லைஃப்ஸ் லாங்கிங்கோடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். உங்களுடைய சில்ட்ரன் உங்க மூலமா வேணா வந்திருக்கலாம், நீங்க உங்க சில்ட்ரனுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க, ஆனா உங்களுடைய தாட்ஸையும் உங்களுடைய ஆசையையும் உங்க சில்ட்ரன் மேல திணிக்காதீங்க. உங்க சில்ட்ரனுக்குன்னு தனிப்பட்ட ஆசை தாட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லி ஆயிஷாமாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கலாம் ஐயாவுடைய அப்பா கலாமையும் கலாமுடைய 3 பிரதர்ஸையும் மாஸ்க்கு கூட்டிட்டு போய் ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயாவை ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ட்ரெயின்ல ஏத்தி விடுறாங்க. மிஸ்டர் ஜெய்னுலாப்தீன் அவங்க பையனை மோட்டிவேட் பண்ணி ஆசீர்வதிச்சு ராமநாதபுரத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. கலாம் ஐயா கூடவே ராமநாதபுரத்துக்கு கலாம் ஐயாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
சாம்சுதீன் அண்ட் அஹ்மத் ஜலாவுதீன் போறாங்க. ராமநாதபுரத்துல கலாம் ஐயாவை ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. கூடவே கலாம் ஐயா தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு சாம்சுதீன் அண்ட் அஹ்மத் ஜலாவுதீன் ராமேஸ்வரத்துக்கு திரும்ப வந்துருந்தாங்க. கலாம் ஐயா அவங்க பர்த் பிளேஸ் ஆன ராமேஸ்வரத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியையும் ரொம்ப மிஸ் பண்றாங்க. குறிப்பா ஆயிஷாமா 12 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல பண்ற போலிய கலாம் ஐயா ரொம்ப மிஸ் பண்றாங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கலாம் ஐயா ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி வந்துருவாங்க. கலாம் ஐயாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஜெயின் உலாப்தீன் அவங்க பையன் கலாம் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்ம பையன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிருவான் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. சோ என் அப்பாவுடைய கனவை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு கலாம் ஐயா அந்த நியூ என்விரான்மெண்ட்ல ராமநாதபுரத்துல தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. கலாம் ஐயாக்கு எப்பெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ராமேஸ்வரத்தோடைய நினைப்பு வருதோ அப்போல்லாம் கலாம் ஐயா அவங்க ஃப்ரெண்டு ஜலாவுதீன் சொன்ன விஷயங்களை ரீகால் பண்ணி தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஜலாவுதீன் கலாம் ஐயா கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம எப்போதுமே பாசிட்டிவா யோசிக்கணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், சக்சஸ் ஆகணும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா யோசிச்சோம்னா நம்ம லைஃப்லயும் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். கலாம் ஐயா எப்போதுமே பாசிட்டிவா தான் யோசிப்பாங்களா. அதனாலதான் என்னமோ கலாம் ஐயா நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்த்திருக்காங்க. ஸோ இதோட சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 பார்க்கலாம். இப்போ கலாம் ஐயா ராமநாதபுரத்துல தங்கி த ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. கலாம் ஐயா அவங்களுடைய டீச்சர் ஐயாதுரை சாலமோன் அவர்களை பத்தி சொல்றாங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் ரொம்ப கைண்டானவங்க, ஓபன் மைண்டட் ஆட்டிடியூடோட இருப்பாங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட சகஜமா பேசி பழகுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஐயாதுரை சாலமோன் அவர்களுடைய கிளாஸ ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஐயாதுரை சாலமோன் அவர்களுடைய கிளாஸ் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. 15 வயசு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுல எந்த வழிய செலக்ட் பண்றது, எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பத்திலேயே இருப்பாங்க. அந்த யங் மைண்டுக்கு ஐயாதுரை சாலமோன் அவர்கள் சிறந்த வழிகாட்டியா, ஐடியல் கைடா இருந்தாங்களாம். நம்ம கலாம் ஐயாவையும் என்கரேஜ் பண்ணி கலாம் ஐயாக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்து கலாம் ஐயாவுக்கு ஐடியல் கைடா ஐயாதுரை சாலமோன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு திறமையான ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு புவர் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கத்துக்கிடுவாங்களோ அதை விட அதிகமா ஒரு குட் ஸ்டூடெண்ட் பேட் டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் அண்ட் நமக்கு குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா நமக்குள்ள ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இந்த 3மே இருக்கணும். இந்த 3 ஃபோர்ஸஸையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுல மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் லேட்டர் ஒரு ரெவரண்ட் ஆயிட்டாங்க, அதாவது ஒரு பிரீஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க கலாம் ஐயாக்கு என்ன கத்து கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஆசைப்படணும். அந்த ஆசை நம்மள சக்சஸ் ஆக வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கலாம் ஐயா சின்ன வயசுல வானத்துல பறவைகள் பறக்கிறத பார்த்துட்டு நம்மளும் வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த ஆசையால தான் இப்போ ராமேஸ்வரத்திலேயே வானத்துல பறந்த ஃபர்ஸ்ட் சைல்டா கலாம் ஐயா இருக்கிறாங்க. அந்த ஆசை தான் கலாம் ஐயாவை சயின்டிஸ்டாகவும் மாத்திருக்குது. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ எல்லா விதத்திலையும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய விதைச்சிருக்காங்க. ஐயாதுரை சாலமோன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கைய வச்சு உங்களால உங்க விதிய கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்பிக்கை, ஆசை, எதிர்பார்ப்பு இந்த 3ம் நமக்குள்ள இருக்கணும்.
இந்த 3 ஃபோர்ஸஸும் நம்மள என்கரேஜ் பண்ணும், நம்மள ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். இது மூலமா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு ஐயாதுரை சாலமோன் அவர்கள் நம்ம கலாம் ஐயாக்கு கத்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கலாம் ஐயா அவங்களுடைய மேக்ஸ் டீச்சர் ராமகிருஷ்ண ஐயரை பத்தி சொல்றாங்க. ஒரு நாள் ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் வேற ஒரு கிளாஸ்ல டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கலாம் ஐயா ஏதோ ஒரு சிந்தனையில கவனம் இல்லாம அந்த கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்போ ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் கலாம் ஐயாவுடைய கழுத்தை பிடிச்சிட்டு அந்த மொத்த கிளாஸ் முன்னாடியும் கலாம் ஐயாவை பெரம்பால அடிச்சிருக்காங்க. அப்போ கலாம் ஐயாக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சான். ஒரு சில மாதங்கள் கழிச்சு கலாம் ஐயா மேக்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ அதே ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் மார்னிங் அசம்பிளில மொத்த ஸ்கூல் முன்னாடியும் கலாம் ஐயாவை பாராட்டியிருக்காங்க. ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் மார்னிங் அசம்பிளில இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ட நரேட் பண்றாங்க. கலாம் ஐயா ஏதோ ஒரு சிந்தனையில அவங்க கிளாஸ்குள்ள நுழைஞ்சதையும் அதுக்கு பனிஷ்மெண்டா அவங்க கலாம் ஐயாவை பெரம்பால அடிச்சதையும் சொல்றாங்க. கூடவே ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் அவங்க பெரம்பால அடிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் கிரேட் மேன் ஆயிருக்காங்களாம். யாரெல்லாம் ராமகிருஷ்ண ஐயர் கிட்ட அடி வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காங்களாம். சோ கலாம் ஐயாவும் லைஃப்ல சக்சஸ் ஆவாங்க. கலாம் ஐயா அந்த ஸ்கூலுக்கும் அவங்களுடைய டீச்சர்ஸுக்கும் பேரையும் புகழையும் வாங்கி தருவாங்க. கலாம் ஐயா எல்லாரையுமே பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னு ராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் மார்னிங் அசம்பிளில வச்சு கலாம் ஐயாவை பாராட்டியிருக்காங்க. கலாம் ஐயா த ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வந்துருவாங்களாம். ராமேஸ்வரத்துல த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல கலாம் ஐயாவுடைய எல்டர் பிரதர் முஸ்தபா கமல் ஒரு மல்லிகை கடை வச்சிருக்காங்க. கலாம் ஐயா எப்பெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போறாங்களோ அப்போல்லாம் முஸ்தபா கமல் அவர்கள் அவங்க கடையில கலாம் ஐயாவை உட்கார வச்சுட்டு கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோன்னு அந்த கடைய கலாம் ஐயாவுடைய பொறுப்புல கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்களாம். கலாம் ஐயாவும் அந்த கடையில ஆயில், வெங்காயம், ரைஸ் அண்ட் இன்னும் நிறைய பொருட்கள் வித்திருக்காங்க. அந்த கடையிலேயே வேகமா விக்கிற பொருள் என்னன்னு பார்த்தா சிகரெட்ஸும் பீடிஸும் தான். கலாம் ஐயாக்கு ஆச்சரியமா இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மக்கள் எதுக்காக சிகரெட்ஸும் பீடிஸும் வாங்கி செலவு பண்றாங்கன்னு கலாம் ஐயா ரொம்ப யோசிச்சிருக்காங்க. முஸ்தபா கமல் அவர்கள் கலாம் ஐயாவை பிடிச்சி அவங்க கடையில உட்கார வைக்கலனா கலாம் ஐயாவுடைய யங்கர் பிரதர் கசை முகமது அவர்கள் கலாம் ஐயாவை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஏன் கடைய பாத்துக்கோன்னு கலாம் ஐயா கிட்ட அவங்க கடைய பாத்துக்கிட சொல்லிட்டு கசீம் முகமது அவர்கள் அங்க இருந்து கிளம்பிடுவாங்களாம். அந்த கடையில கலாம் ஐயா சி ஷெல்ஸால உருவாக்கப்பட்ட நாவல்டீஸ வித்திருக்காங்களாம். சோ லீவ்ல என்ஜாய் பண்ணலான்னு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி வந்தா கலாம் ஐயாவுடைய பிரதர்ஸ் கலாம் ஐயாவை பிடிச்சி கடைய பாத்துக்கோன்னு உட்கார வச்சிருவாங்க. இப்போ கலாம் ஐயா த ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல அவங்களுடைய எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ கரியர்ல சக்சஸ் ஆகுறோம் அப்படின்னு கலாம் ஐயா தன்னம்பிக்கையோட இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஸ்கூல் படிச்சு முடிச்சிட்டோம்னா ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம காலேஜுக்கு போய் ஏதாச்சும் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் மக்கள் கிட்ட இருந்துச்சே தவிர ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பத்தின அவேர்னஸ் மக்கள் கிட்ட இல்ல. சோ கலாம் ஐயாவும் காலேஜுக்கு போய் நம்ம ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு திருச்சிராப்பள்ளியில இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ்ல போய் சேருதாங்க. சென்ட் ஜோசப் காலேஜ்ல கலாம் ஐயாக்கு ரெவரண்ட் ஃபாதர் TN செக்வேரான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. இவங்க கலாம் ஐயாக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க ஹாஸ்டல் வார்டனாகவும் இருந்தாங்களாம். கலாம் ஐயா தங்கி இருந்த ஹாஸ்டல் 3 மாடி கட்டிடம். அதுல கிட்டத்தட்ட 100 பாய்ஸ் தங்கி இருந்தாங்களாம். ரெவரண்ட் ஃபாதர் டெய்லி நைட்டு கையில பைபிளோட
அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருந்த ஒவ்வொரு பாயையும் போய் மீட் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய எனர்ஜி அண்ட் பேஷன்ஸ் வாஸ் அமேசிங் அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ரொம்ப கேரோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்களாம். தீபாவளி அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணெய் தேய்ச்சி ரிச்சுவல் பாத் எடுக்கணும்னு ரெவரண்ட் ஃபாதர் ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஆயில் கொடுக்க சொன்னாங்களாம். கலாம் ஐயா சென்ட் ஜோசப்ஸ் கேம்பஸ்ல 4 வருஷம் தங்கி இருந்தாங்க. 2 பேர் கூட கலாம் ஐயா அவங்க ரூமை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இன்னொருத்தங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க. அவங்க சிரியன் கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம கலாம் ஐயா ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒரு முஸ்லிம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அவங்களுடைய நேரத்தை செலவழிச்சாங்களாம். கலாம் ஐயா ஹாஸ்டல்ல தங்கி இருந்த 3வது வருஷம் கலாம் ஐயாவை வெஜிடேரியன் மெஸ்ஸோடைய செயலாளரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. கலாம் ஐயா அண்ட் அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேருமே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க ஏரியால கிடைக்கிற ஃபுட்டை மெனுல இன்க்ளூட் பண்ணி ஒன் சண்டே ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் காலத்துல லஞ்சுக்கு இன்வைட் பண்றாங்க. கலாம் ஐயா கிரியேட் பண்ண மெனு, அந்த ஃபுட் ஃபாதர் காலத்திலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஸோ வஞ்சகமே இல்லாம அவங்களுடைய எஃபோர்ட்ஸை ஃபாதர் காலத்தில் ரொம்ப பாராட்டினாங்களாம், புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல தங்கி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளிப்படையா மனம் திறந்து சந்தோஷமா பேசிக்கிட்டாங்களாம். அவங்க கூட ஃபாதர் காலத்திலும் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட பேசி சிரிச்சாங்களாம். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்த கலாம் ஐயாவுடைய டீச்சர்ஸ் காஞ்சி பரமாச்சாரியா அவர்களுடைய ட்ரூ ஃபாலோவர்ஸா. இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மக்கள் மனதுல உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டினவங்க. உதவி செஞ்சா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரி அவர்கள் சொல்வாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரூ ஃபாலோவர்ஸ் தான் சென்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்த கலாம் ஐயாவுடைய டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கலாம் ஐயா சென்ட் ஜோசப் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கலாம் ஐயாக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேல ஆர்வம் வந்திருக்குது. ஸோ கலாம் ஐயா நிறைய நாவல்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஃபேமஸ் ரைட்டர்ஸான லியோ டால்ஸ்டாய், வால்டர் ஸ்காட் அண்ட் தாமஸ் ஹார்டி அவர்களுடைய நாவல்ஸை கலாம் ஐயா ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயாக்கு தத்துவம், பிலோசபி மேலையும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. ஸோ கலாம் ஐயா நிறைய பிலோசபிக்கல் ஒர்க்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல கலாம் ஐயாக்கு பிசிக்ஸ் மேலையும் அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ்ல கலாம் ஐயாவுடைய பிசிக்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர் சின்னதுரை அண்ட் ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் கலாம் ஐயாக்கு சப் அட்டாமிக் பிசிக்ஸ் டீச் பண்ணாங்களாம். இவங்களுடைய கிளாஸஸ் மூலமா தான் கலாம் ஐயா அணு கதிர் வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்து கொள்ளும் தன்மை உடையது அப்படின்னு கத்துக்கிட்டாங்க. கூடவே அது அழியும் வேகம் ஒவ்வொரு தனி அணு கதிர் பொருட்களுக்கும் வேறுபடும் அப்படிங்கிறதையும் கலாம் ஐயா கத்துக்கிட்டாங்க. மோஸ்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நிலையற்றது. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸா பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறத ஸ்கூல்ல கலாம் ஐயாவுடைய சயின்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் கலாம் ஐயாக்கு டீச் பண்ணலையாம். இதெல்லாம் கலாம் ஐயா ஃபர்ஸ்ட் டைமா காலேஜ்ல அவங்களுடைய பிசிக்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர் சின்னதுரை அண்ட் ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கிளாஸஸ் மூலமா தான் கத்துக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் நிறைய பேரு சயின்ஸை கடவுள்கிட்ட இருந்து மக்களை பிரிக்கிற ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸை ரொம்ப நம்புறவங்க கடவுளே கிடையாதுன்னு சொல்வாங்க. ஆனா நம்ம கலாம் ஐயா கடவுளையும் நம்புறாங்க, அதே சமயத்துல சயின்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக மேம்பாட்டிற்கும்
தன்னிலை அறிதலுக்கும் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு சயின்ஸ் ஒரு பாத்தா இருக்குது அப்படிங்கறத கலாம் ஐயா பிலீவ் பண்றாங்க. நம்ம கலாம் ஐயா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிருக்காங்க. குறிப்பா காஸ்மாலஜி, இந்த பிரபஞ்சத்தின் பிறப்பை பத்தின புக்ஸை கலாம் ஐயா நிறைய ரீட் பண்ணிருக்காங்க. அண்ட் செலஸ்டியல் பாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மூன், சன், கேலக்சிஸ், சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற அதர் பிளானட்ஸை பற்றி கலாம் ஐயா ரொம்ப என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி கலாம் ஐயா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விண்கலன்களை பற்றி, விண்வெளி பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திசை மாறி அஸ்ட்ராலஜி, ஜோதிடத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்போ ஒரு சில பேர் அவங்க லைஃப்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஜோசியம் பார்க்க போயிருவாங்க. என் நேரம் எப்படி இருக்கு, என் ராசி நட்சத்திரம் படி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு ஜோசியம் பார்க்க போயிருவாங்க. இந்த ஜோதிடம் செலஸ்டியல் பாடிஸை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்போ கலாம் ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நம்ம கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், துணை கோள்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறதா மக்கள் எதுக்காக நம்புறாங்க அப்படின்னு கலாம் ஐயா கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுனா இதுக்கெல்லாம் காரணம் என் ராசி நட்சத்திரம் தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல. இதுல லாஜிக்கே இல்லை அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் ஒரு ஆர்ட். கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பூமி அபார சக்தி கொண்டது, ஆற்றல் நிறைந்தது. நம்ம எர்த் ஒரு எனர்ஜெட்டிக் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இத ஃபேமஸ் போயட் ஜான் மில்டன் அவங்களுடைய ஒர்க் பாரடைஸ் லாஸ்ட் புக் 8ல பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாரடைஸ் லாஸ்ட் புக் 8ல இருந்து ஒரு சில பொயட்ரி லைன்ஸை கலாம் ஐயா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலாம் ஐயா பிஎஸ்சி பிசிக்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற அந்த டைம்ல தான் அவங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கிடையாதுன்னு ரியலைஸ் பண்றாங்க. கலாம் ஐயா அவங்களுடைய கரியருக்கு, கலாம் ஐயா அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும்னு கலாம் ஐயா லேட்டர் தான் ரியலைஸ் பண்றாங்க. கலாம் ஐயா பெட்டர் லேட் தேன் நெவர்னு MITல அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணுறாங்க. லக்கீலி கலாம் ஐயாக்கு MITல சீட்டு கிடைச்சிருது. ஆனால் காலேஜில் சேர்றதுக்கு கலாம் ஐயா 1000 rupees கிட்ட பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. கலாம் ஐயாவுடைய ஃபாதரால் 1000 rupees அரேஞ்ச் பண்ண முடியலை. அந்த டைமில் கலாம் ஐயாவுடைய சிஸ்டர் அவங்களுடைய கோல்டு பேங்கிள்ஸ் அண்ட் கோல்டு செயினை அடமான வச்சு கலாம் ஐயாக்காக காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. கலாம் ஐயா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. கரியரில் சக்ஸஸ் ஆகணும்னு டிசைட் பண்ணுறாங்க. கலாம் ஐயா அவங்க சிஸ்டருடைய கோல்டு பேங்கிள்ஸ் அண்ட் செயினை அவங்க சொந்தமாக சம்பாதிச்சு அடமானத்தில் இருந்து மீட்டணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கலாம் ஐயா படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் MITல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுக்காக MIT கேம்பஸில் 2 ஏர்கிராஃப்ட் இருக்குது. கலாம் ஐயாக்கு அந்த ஏர்கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமும் கலாம் ஐயா அந்த ஏர்கிராஃப்டுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்களாம். ஒரு பறவையை போல மனிதர்களும் வானத்துல சுதந்திரமா பறக்க ஆசைப்படுறாங்க. கலாம் ஐயாக்கும் வானத்தில் பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சாக நம்ம ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ கலாம் ஐயா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறாங்க. MITல கலாம் ஐயாவுடைய திங்கிங்கை ஷேப் பண்ணி கலாம் ஐயாவுடைய ப்ரொஃபஷ்னல் கரியருக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டவங்கன்னு கலாம் ஐயா 3 டீச்சர்ஸை சொல்கிறாங்க. யாரெல்லாம்னா ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர், ப்ரொஃபஸர் பாண்டலை அண்ட் ப்ரொஃபஸர் நரசிங்க ராவ். இந்த 3 பேருமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் உடையவங்க. ஆனால் இந்த 3 பேருமே பயங்கர புத்திசாலிகள். அவங்க ஸ்டூடெண்ட்ஸை நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அறிவாளியாக மாற்றுறதுக்கான திறமை இவங்க கிட்ட இருக்குது. ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர் தான் கலாம் ஐயாக்கு டெக்னிக்கல் ஏரோடைனமிக்ஸ் டீச் பண்ணாங்களாம்.
ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் ஒரு ஆஸ்ட்ரியன். இவங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ப்ரொஃபசர் ஸ்பாண்டரை நாசிஸ் கேப்சர் பண்ணி கேம்ப்ல இம்ப்ரிசோன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ப்ரொஃபசர் ஸ்பாண்டருக்கு ஜெர்மன்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் த ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டே ஒரு ஜெர்மன் தான். அவங்க பேரு ப்ரொஃபசர் வால்டர். நெக்ஸ்ட் ஒரு வெல் நோன் ப்ரொஃபஸரை பற்றி சொல்கிறாங்க. யாருன்னா டாக்டர் குர்டாங்க். இவங்க த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ சிங்கிள் சீட்டர் ஃபைட்டர் பிளெயினை டிசைன் பண்ணாங்க. அந்த பிளெயினோடைய நேம் என்னன்னா ஃபாக்குல்ஃப் FW-190. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் டேங்க் த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல ஜாயின் பண்ணாங்க. நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜெட் ஃபைட்டரை மெயினாக இவங்க தான் டிசைன் பண்ணாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜெட் ஃபைட்டருடைய நேம் என்னன்னா த HF-24 மாரூட். இப்போ கலாம் ஐயா ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் பத்தி சொல்றாங்க. இவங்க ரொம்ப காம் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம கலாம் ஐயா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் கிட்ட தான் அட்வைஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எப்போதுமே நம்ம ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஆர்வத்தோட கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன்ஸ் நல்லா படிப்பாங்களாம், திறமையா வேலை செய்வாங்களாம். ஆனா இந்தியன்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு அவங்க எந்த துறையில ஆர்வமா இருக்காங்க, எது அவங்களுக்கு இயல்பா வரும், எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணணும்னு இந்தியன்ஸுக்கு தெரியாதான். ஸோ நமக்கு எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குதோ, நம்ம எதுல ஆர்வமா இருக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணி அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபசர் பேண்டலை. இவங்க கலாம் ஐயாக்கு ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனலைசிஸ் டீச் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப சியர்ஃபுல், ஃப்ரெண்ட்லி அண்ட் என்தூசியாஸ்டிக் டீச்சர். ப்ரொஃபசர் பேண்டலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பற்றி டீட்டெயில்டாக கற்றுக் கொடுத்தாங்களாம். ப்ரொஃபசர் பேண்டலை நேர்மையானவர், சிறந்த அறிவாளின்னு ப்ரொஃபசர் பேண்டலையோடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கிடுவாங்களாம். ப்ரொஃபசர் பேண்டலை அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர் பேண்டலையோடைய ஐடியாஸ் அண்ட் வியூஸை ஃப்ரீயாக டிஸ்அக்ரி பண்ணுவாங்களாம். இதை என்னால் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக சொல்வாங்களாம். ப்ரொஃபசர் பேண்டலையும் எந்த ஈகோவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபசர் நரசிங்க ராவ். இவங்க ஒரு மேத்தமெட்டிஷியன். இவங்க கலாம் ஐயாக்கு தியரிட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் டீச் பண்ணியிருக்காங்க. இவங்க கிளாஸஸை கவனிச்சதுக்கு அப்புறம் கலாம் ஐயாக்கு மற்ற சப்ஜெக்டை விட மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருந்துச்சாம். பொதுவா நிறைய பேரு கலாம் ஐயா கிட்ட ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நைஃபை எடுத்துட்டு வர்ற மாதிரி கலாம் ஐயா ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ண வாராங்க அப்படின்னு சொல்வாங்களாம். அதுக்கு ரீசனே ப்ரொஃபசர் நரசிங்க ராவ் தான். அவங்களுடைய டீச்சிங்ஸ் அண்ட் ஆலோசனை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. ஏரோநாட்டிக்ஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. கலாம் ஐயா நல்லா படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸை எப்படி டிசைன் பண்றது, எப்படி கிரியேட் பண்றதுன்னு கலாம் ஐயா கத்துக்கிட்டாங்க. கலாம் ஐயா இந்த 3 டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. கலாம் ஐயா அவங்களுடைய கரியரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு இந்த 3 பேரும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சிறந்த வழிகாட்டியா இருந்திருக்காங்க. கலாம் ஐயா 3rd and ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டை 4 பேரை சேர்ந்து பண்றாங்க. ஸோ 4 பேருமே ஒர்க்கை பிரிச்சுக்கிடுறாங்க. கலாம் ஐயா நான் ஏரோடைனமிக் டிசைனை டிரா பண்றேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. கலாம் ஐயா ஏரோடைனமிக் டிசைனை டிரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் டே கலாம் ஐயாவுடைய டிசைன் டீச்சர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கலாம் ஐயா கிட்ட வந்து, உன்னுடைய ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில இருக்குது, நீ டிரா பண்ணிக்கிட்டு இருக்கிற டிசைனை காமி அப்படின்னு கேட்குறாங்க.
கலாம் ஐயாவும் அவங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற டிசைனை ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் காமிக்கிறாங்க. ஆனா ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசனுக்கு கலாம் ஐயா வரைஞ்ச டிசைன் சுத்தமா பிடிக்கல, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஸோ கலாம் ஐயா ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ற அப்படின்னு கலாம் ஐயா கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3 days டைம் கொடுக்குறேன், மண்டே மார்னிங் நல்ல டிசைனா வரைஞ்சு கொண்டு வா, அப்படி இல்லைன்னா உன்னுடைய ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கலாம் ஐயாவுடைய லைஃப் லைனே ஸ்காலர்ஷிப் தான். ஸ்காலர்ஷிப் இல்லாம கலாம் ஐயாவால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கலாம் ஐயா சீரியஸா டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் நைட் டின்னர் கூட சாப்பிடாம டிராயிங் போர்டில் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு 1 hour மட்டும் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டே மார்னிங் கலாம் ஐயா அவங்களுடைய டிசைனை வரைஞ்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அந்த டைம்ல கலாம் ஐயாக்கு அவங்க பின்னாடி யாரோ நின்று அவங்கள நோட்டீஸ் பண்ற மாதிரி தோணுது. பார்த்தா ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ஜிம்ல இருந்து டைரக்டா கலாம் ஐயாவுடைய ரூமுக்கு வந்து கலாம் ஐயா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற டிசைன் எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாக்குறாங்க. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கலாம் ஐயா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற டிசைனை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கலாம் ஐயாவை ஹக் பண்ணி கலாம் ஐயாவை பாராட்டுறாங்க. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கலாம் ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரியும் உனக்கு நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன், 3 daysக்குள்ள யாராலையுமே ஏரோடைனமிக் டிசைனை ட்ரா பண்ண முடியாது, ஆனால் நீ ரொம்ப அழகாக ட்ரா பண்ணியிருக்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் கலாம் ஐயாவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. மீன்வைல் கலாம் ஐயா MIT தமிழ் சங்கம் நடத்தின ஒரு எஸ்ஏ காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த காம்படிஷனுக்காக கலாம் ஐயா தமிழ்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கலோடைய டைட்டில் என்னன்னா, லெட் அஸ் மேக் அவர் ஓன் ஏர்கிராஃப்ட். இதை தமிழ்ல எழுதுறாங்க. இந்த ஆர்டிக்கலுக்காக கலாம் ஐயாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது. ஆனந்த விகடனுடைய எடிட்டர் மிஸ்டர் தேவன் அவர்கள் கலாம் ஐயாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபேர்வெல் அப்போ போட்டோ எடுக்கிறதுக்காக கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 3 rows நிற்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம கலாம் ஐயா 3rd rowல நிற்கிறாங்க. அப்போ சடனா ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் எந்திரிச்சு கலாம் ஐயா கிட்ட இங்க வா, முன்னாடி வந்து என்கிட்ட உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் கலாம் ஐயா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஃபியூச்சர்ல உன்னோடைய டீச்சர்ஸ்க்கு நீ நல்ல பேர் எடுத்தருவ அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் போட்டோ எடுக்கிறதுக்காக கலாம் ஐயாவை அவங்க பக்கத்துல உட்கார சொல்றாங்க. கலாம் ஐயாக்கு ஷையா இருக்குது, அதே சமயத்துல பெருமையாகவும் ஃபீல் பண்ணாங்க. ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் கலாம் ஐயாவை பாராட்டி வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணி காலேஜ்ல இருந்து அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயா அவங்க ப்ரொஃபசர் டாக்டர் டேங்க் ஒர்க் பண்ண பெங்களூர்ல இருக்கிற த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல ட்ரைனிங்காக போய் சேருதாங்க. கலாம் ஐயா காலேஜ்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் பிராக்டிக்கலா இங்க செஞ்சு பாக்குறாங்க. த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல கலாம் ஐயா நிறைய விஷயங்களை கத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயாக்கு 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே கலாம் ஐயாக்கு வானத்துல பறக்கணும்னு ஆசைல்ல. இந்த 2 ஜாபுமே அதுக்கு ரிலேட்டடான ஜாப் தான். ஒன்று த ஏர்ஃபோர்ஸ்ல, இன்னொன்று DTD and Pல. கலாம் ஐயா இந்த 2 ஜாபுக்கும் அப்ளை பண்றாங்க. இந்த 2 இடத்துல இருந்துமே இன்டர்வியூக்கு வர சொல்லி கலாம் ஐயாக்கு கால் பண்றாங்க. த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கலாம் ஐயாவை டெராடனுக்கு வர சொல்றாங்க. அண்ட் DTD and Pல ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கலாம் ஐயாவை டெல்லிக்கு வர சொல்றாங்க. கலாம் ஐயா இந்த 2 இன்டர்வியூவும் அட்டன் பண்றதுக்காக ட்ரெயின் ஏறி நார்த் இந்தியாவை நோக்கி கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ஸ் கலாம் ஐயா டிராவல் பண்ணணும். இதோட சாப்டர் 2 முடியுது.
சாப்டர் 3ல கலாம் ஐயா ட்ரெயின்ல ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கிறாங்க. தூரத்துல ஆண்கள் தலப்பாகையும் வெள்ளை வேட்டியும் கட்டிக்கிட்டு வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பச்சை பசேல்னு இருக்கிற நெல் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் சுறுசுறுப்பா ஏதோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆண்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் நீரோடையில தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடிக்கடி சின்ன பசங்க ஓடுற ட்ரெயினுக்கு டாடா பாய் பாய் அப்படின்னு கை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நார்த் இந்தியா பக்கம் போக போக லேண்ட்ஸ்கேப் அந்த நிலப்பரப்பு சேஞ்ச் ஆகிறத பார்த்து கலாம் ஐயா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம இந்தியால ரிவர் கங்கா அண்ட் இன்னும் நிறைய நதிகள் இருக்குது. அதனால இந்தியாவே செல்வ செழிப்பா இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேரு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. இந்தியாவை ரூல் பண்ணவும் செஞ்சாங்க. இதனால நிறைய கன்ஃபியூஷன், கலவரம், நிறைய மாற்றங்கள் இந்தியால ஏற்பட்டுச்சு. அரவுண்ட் 1500 BC அப்போ ஆரியன்ஸ் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. தென் 10th century அப்போ முஸ்லிம்ஸ் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் லோக்கல் பீப்புள் கூட மிங்கிள் ஆகி நம்ம இந்தியால பிரிக்க முடியாத ஒரு அங்கமா நம்ம நண்பர்களா மாறிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எம்பையருக்கு அப்புறம் இன்னொரு எம்பையர்னு நிறைய பேரு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. இந்த டைம்ல சவுத் இந்தியால பெருசா எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. பிகாஸ் விந்தியா அண்ட் சாத்புரா மவுண்டைன் ரேஞ்சஸ் சவுத் இந்தியாவை பாதுகாக்கிற மாதிரி இருந்ததா சொல்றாங்க. கலாம் ஐயா ட்ரெயின்ல டெல்லிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிடிடி அண்ட் பில ஜாயின் பண்றதுக்காக கலாம் ஐயா இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல கலாம் ஐயாவுடைய சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரி எந்த கேள்விகளுமே கேட்கல. எல்லா கேள்விகளும் ரொம்ப சிம்பிளா நார்மலா இருந்துச்சு. கலாம் ஐயாவும் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பா பதிலளிச்சாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயா டெராடூனுக்கு போய் த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல கலாம் ஐயாவுடைய அறிவை டெஸ்ட் பண்றதை விட கலாம் ஐயாவுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அது ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால கேண்டிடேட்ஸோடைய பிசிக்கல் ஃபிட்னஸையும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் அந்த ஆர்டிகுலேட் மேனரையும் தான் அதிகமா பார்த்தாங்க. இப்போ 25 பேரு கொண்ட பேட்ச்ல பெஸ்டா பண்ண 8 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி கலாம் ஐயாவால 9th பிளேஸை தான் பிடிக்க முடிஞ்சுது. த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி வானத்துல பறக்கணுங்கிறது கலாம் ஐயாவுடைய கனவு. இதுல 8 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. கலாம் ஐயா 9th பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. ஸோ கலாம் ஐயா ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயா ரிஷிகேஷ்க்கு போறாங்க. ரிஷிகேஷ்ல கலாம் ஐயா ரிவர் கங்கால குளிக்கிறாங்க. கங்கை நதியோடைய பியூரிட்டி மனசொடைஞ்சு போன கலாம் ஐயாக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது. அதுக்கப்புறம் கலாம் ஐயா சிவனந்தா ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க நிறைய சாதுஸ் மெய்மறந்த நிலையில தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கலாம் ஐயா இந்த சாதுஸ் பத்தி ரீட் பண்ணிருக்காங்க. இவங்களால நம்ம சோகமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, குழப்பத்துல இருக்கோமா, நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு சாதுஸால தெரிஞ்சுக்கிட முடியும்னு கலாம் ஐயா ரீட் பண்ணிருக்காங்க. இப்போ கலாம் ஐயா சோகத்துல குழப்பத்துல இருக்காங்க. கலாம் ஐயாவுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு பதில் தேடி தான் கலாம் ஐயா சிவனந்தா ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ கலாம் ஐயா சுவாமி சிவனந்தாவை மீட் பண்றாங்க. இவங்க பாக்குறதுக்கு புத்தா மாதிரியே இருக்கிறாங்களாம். கலாம் ஐயா சுவாமி சிவனந்தா கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுறாங்க. கலாம் ஐயாவுடைய நேம்லயே கலாம் ஒரு முஸ்லிம்னு தெரியுது. பட் சுவாமி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலையா. மேலும் கலாம் ஐயா பேசுறதுக்கு முன்னாடி சுவாமி சிவனந்தா கலாம் ஐயா கிட்ட எதுக்கு சோகமா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வானத்துல பறக்கணும்னு ஆசை. ஸோ த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. என்னால த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய விதியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகிறது உங்களுடைய இலக்கு கிடையாது. நீங்க வாழ்க்கையில என்னவா ஆக போறீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க வாழ்க்கையில என்னவா ஆகணும்ங்கிறத கடவுள் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபெயிலியரை நீங்க மறந்துருங்க. நீங்க இந்த உலகத்துல எதுக்காக இருக்கீங்க, நீங்க என்னவா ஆக போறீங்கிறத சர்ச் பண்ணுங்க. கடவுள் விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும்னு உங்களை நீங்க கடவுள் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சுவாமிஜி கலாம் ஐயா கிட்ட சொல்றாங்க. இப்போ கலாம் ஐயாக்கு தெளிவு கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட் கலாம் ஐயா டெல்லிக்கு போய் டிடிடி அண்ட் பில ஜாயின் பண்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண அதோடைய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ கலாம் ஐயா கையில அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே கலாம் ஐயா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாங்க. கலாம் ஐயாவுடைய மந்த்லி சேலரி 250 rupees. இப்போ கலாம் ஐயா இதுதான் என்னுடைய டெஸ்டினின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கலாம் ஐயா மன நிம்மதியோட இருக்கிறாங்க. கலாம் ஐயாவை டெக்னிக்கல் சென்டர்ல போஸ்ட் பண்றாங்க. கலாம் ஐயாக்கு த ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விமானத்தை ஓட்ட தான் கொடுத்து வைக்கல, அட்லீஸ்ட் அந்த விமானத்தை தரமா உருவாக்க உதவி பண்ண முடியுதேன்னு கலாம் ஐயா அவங்கள ஆறுதல் படுத்திக்கிடுறாங்க. கலாம் ஐயா வேலைக்கு சேர்ந்த வருஷம் வரதராஜன் அவர்களுடைய உதவியோட கலாம் ஐயா சூப்பர் சோனிக் டார்கெட் ஏர்கிராஃப்டை டிசைன் பண்றாங்க. இந்த டிசைனை பார்த்துட்டு டைரக்டர் டாக்டர் நீலகண்டன் கலாம் ஐயாவை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் கலாம் ஐயாவை கான்பூர்ல இருக்கிற த ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்னமெண்ட் டெஸ்டிங் யூனிட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் கலாம் ஐயா ஏர்கிராஃப்டோடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் அதோடைய ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுறாங்க. அந்த டைமில் நாட் MK1 அப்படிங்கிற ஏர்கிராஃப்டை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏர்கிராஃப்டோடைய இயக்கம் எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குது, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கலாம் ஐயா அதுலேயும் கலந்துக்கிடுறாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுறாங்க. கான்பூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன். இது ஒரு தொழில் நகரம். நிறைய பேர் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு ஃபேக்ட்ரிஸ்ல வேலை தேடி கான்பூருக்கு வராங்க. ஸோ கான்பூர்ல மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கான்பூரோடைய கோல்டு வெதர், க்ரௌட்ஸ், நாய்ஸ், ஸ்மோக் எல்லாமே ராமேஸ்வரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. கலாம் ஐயா ராமேஸ்வரத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கான்பூர்ல பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோஸா கொடுக்கறாங்க. அது கலாம் ஐயாக்கு சுத்தமா பிடிக்கல. கான்பூர்ல த ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்னமெண்ட் டெஸ்டிங் யூனிட்ல கலாம் ஐயா நிறைய விஷயங்களை கத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயா டெல்லிக்கே திரும்ப போயிருந்தாங்க. அப்பந்தான் கலாம் ஐயாக்கு தெரிய வருது, டார்ட் டார்கெட்டை டிசைன் பண்ணுறதுக்கான பொறுப்பை டிடிடி அண்ட் பி எடுத்திருக்காங்க. ஸோ கலாம் ஐயா அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து டார்ட் டார்கெட்டோடைய டிசைனை பக்காவாக பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் த ஹார்ட் காக்பிட்டை டெவலப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்படியே 3 வருஷம் ஓடிடுது. தென் த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி கலாம் ஐயாவை பெங்களூரில் போஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே கலாம் ஐயா ஒரு சின்ன டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய டைரக்டர் கலாம் ஐயாவை அந்த டீமை லீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கலாம் ஐயாவுடைய தலைமையில் அந்த டீம் ஒரு ஹோவர் கிராஃப்டை கிரவுண்ட் எக்யூப்மெண்ட் மிஷினாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 வருஷத்துக்குள்ள அந்த ஹோவர் கிராஃப்டோடைய
இன்ஜினியரிங் மாடலை லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கலாம் ஐயா அண்ட் அவங்களுடைய டீமுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிஷினை பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இது அவங்களுடைய திறமைக்கு பெரிய சவாலாகவே இருந்துச்சு. அவங்க பார்த்து பண்ணுறதுக்கு எந்த டிசைன்ஸும் மாடல்ஸும் அவைலபிளாக இல்லை. அண்ட் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பெருசாக எந்த புக்ஸும் அவைலபிளாக இல்லை. அண்ட் அவங்கள கைட் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை. ஸோ இப்படியே போனால் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு கலாம் ஐயா அவங்க கிட்ட இருக்கிற லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா பைசைக்கிள்ஸை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த த ரைட் பிரதர்ஸ் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஏரோப்ளைனை மேக் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்க கிட்ட காப்பி பண்ணுறதுக்கு எந்த டிசைன்ஸும் மாடல்ஸும் கிடையாது. அண்ட் அவங்கள கைட் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. அப்படி இருக்கச்சில அவங்களால உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஏரோப்ளைனை மேக் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு கலாம் ஐயா அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில மாசமா டிராயிங் போர்டில் டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோவர் கிராஃப்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ப்ராஜெக்டில் நிறைய டெவலப்மெண்ட் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் பாதுகாப்பு அமைச்சராக V.K. கிருஷ்ணா மேனன் தான் இருந்தாங்க. இவங்க அந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்ம இந்தியாவுக்கு தேவைப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணோம். இப்போ கலாம் ஐயா பண்ணுற ப்ராஜெக்டை நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுற பாதுகாப்பு சாதனங்களை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான தொடக்கமாக பார்த்தாங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டரான V.K. கிருஷ்ணா மேனன் கலாம் ஐயாவுடைய இந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கலாம் ஐயாவுடைய கனவுமே இதாக தான் இருந்துச்சு. கலாம் ஐயா MITயில் படிக்கும்போது லெட் அஸ் மேக் அவர் ஓன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலுமே எழுதினாங்க. அப்போ இருந்த பாதுகாப்பு அமைச்சர் V.K. கிருஷ்ணா மேனன் எப்பெல்லாம் பெங்களூருக்கு வராங்களோ அப்போல்லாம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில இருக்குதுன்னு வந்து விசாரிப்பாங்களாம். அவங்க இந்த டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இவங்களால பண்ண முடியும், இந்தியாவுக்கு தேவைப்படுற பாதுகாப்பு சாதனங்களை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யலாம், அதுக்கான தொடக்கம்தான் இது அப்படின்னு V.K. கிருஷ்ணா மேனன் அவர்கள் கலாம் ஐயா அண்ட் அவங்க டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் கிருஷ்ணா மேனனோடைய ஒப்பீனியனை பெருசாக யாருமே ஏற்றுக்கிடல. கலாம் ஐயாவுடைய டீம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்காது, நம்ம இந்தியாவில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுனாங்க. கலாம் ஐயாவுடைய சீனியர் கொலீக்ஸ் கூட அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஒரு சில சீனியர் சயின்டிஸ்ட் கொடுத்த கமெண்ட்ஸ் கலாம் ஐயாக்கு ஜான் ட்ரோபிரிட்ஜ் எழுதின ஒரு போயமை ஞாபகப்படுத்துது. அந்த போயம் 1896 அப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது. அந்த போயம்ல த ரைட் பிரதர்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த போயம்ல த ரைட் பிரதர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட நம்பிக்கையா சாதாரண ஸ்க்ரூஸ், பக்கல்ஸ், ஹேமர், சுத்தியல், வாக்ஸ், த்ரெட், திம்பலை யூஸ் பண்ணி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஏரோப்ளைனை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ரைட் பிரதர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கலாம் ஐயாவும் நம்பிக்கையோட ரொம்ப ஆர்வமாக அவங்க ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைனலி கலாம் ஐயா அண்ட் டீம் அந்த ஹோவர் கிராஃப்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நந்தின்னு பேர் வைக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணா மேனன் அங்கே வந்து கலாம் ஐயா கிட்ட இந்த நந்தியில் ஒரு ரைடு போகலாமான்னு கேட்குறாங்க. கலாம் ஐயாவும் ரொம்ப ஆர்வத்தோட போகலாம்னு பைலட் சீட்டில் ஏறி உட்காருதாங்க. ஆனால் கலாம் ஐயா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். ஸோ கலாம் ஐயாவை நம்பி டிஃபென்ஸ் மினிஸ்டரை அந்த ஹோவர் கிராஃப்டில் அனுப்ப
மினிஸ்டருக்கு பாதுகாப்பா வந்த ஆபீசர்ஸ்க்கு விருப்பம் இல்ல. சோ மினிஸ்டருடைய சேஃப்டிக்காக மினிஸ்டர்ஸ் ட்ரூப்ல இருந்த குரூப் கேப்டன் கலாம் ஐயா கிட்ட நீங்க இறங்குங்க, நான் இந்த ஹோவர் கிராஃப்ட ஓட்டுறேன் அப்படின்னு சிக்னல் கொடுக்கறாங்க. ஆனா கலாம் ஐயா அதுக்கு ஒத்துக்கிடல. கலாம் ஐயாக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குது. சோ கலாம் ஐயா அவங்க பில்ட் பண்ண ஹோவர் கிராஃப்ட்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணா மேனனை ஒரு ரைடு கூட்டிட்டு போறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் செம ஹாப்பி, அவங்களுடைய ஒர்க்கை பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணா மேனன் கலாம் ஐயா கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு செகண்ட் ரைடுக்காக என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. முன்னாடி கலாம் ஐயா கிட்ட நீங்க இறங்குங்க, நான் இந்த மிஷனை ஓட்டுறேன் அப்படின்னு மினிஸ்டர்ஸ் ட்ரூப்ல இருந்த குரூப் கேப்டன் சொன்னாங்கல்ல, அவங்க இப்போ கலாம் ஐயாவுடைய ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய டைரக்டர் 3 years டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட 40 மில்லிமீட்டர் காற்றழுத்தம் உள்ள சூழ்நிலையில பறக்கக்கூடிய 550 கிலோ எடை கொண்ட ஹோவர் கிராஃப்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல ரெடியா இருக்குது. இப்போ கிருஷ்ணா மேனன் அவர்களால அவங்க ப்ராமிஸ் பண்ணபடி செகண்ட் ரைடுக்கு வர முடியல. ஏன்னா இப்போ அவங்க பதவியில இல்ல, ஆட்சி மாறி போயிடுச்சு. கிருஷ்ணா மேனன் அவர்கள் தான் நம்ம நாட்டில் சொந்தமா தயாரிச்ச ஹோவர் கிராஃப்டை ராணுவத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பதவியில வந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் வேற யாருக்குமே நம்ம நாட்டில் சொந்தமா ஹோவர் கிராஃப்ட்ஸை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் சுத்தமா இல்லையா. கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்குமே ஹோவர் கிராஃப்ட்ஸை நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ண அந்த ப்ராஜெக்டை நந்திய ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. கலாம் ஐயா ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய டைரக்டர் கலாம் ஐயாவை கூப்பிட்டு அந்த ஹோவர் கிராஃப்ட் எந்த நிலைமையில இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. கலாம் ஐயாவும் நந்தி பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த டைரக்டர் ஒரு விஐபியை கூட்டிட்டு வராங்க. அவங்க கலாம் ஐயா கிட்ட அந்த மெஷினை பத்தி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெஷின்ல என்ன ஒரு ரைடு கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க. கலாம் ஐயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலி ஒருத்தருக்காவது நம்ம ஒர்க் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதேன்னு கலாம் ஐயா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயா அந்த விஐபியை ஹோவர் கிராஃப்ட்ல ஒரு ரைடு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஐபி கலாம் ஐயா கிட்ட கலாம் ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ரைடுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த விஐபி யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் MGK மேனன். இவங்க த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடைய டைரக்டர். ஒரு வாரம் கழிச்சு கலாம் ஐயாக்கு த இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து கால் வருது. என்ன சொல்றாங்கன்னா, ராக்கெட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வாங்க அப்படின்னு கலாம் ஐயாவை கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல கலாம் ஐயாக்கு த இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி பெருசா எதுவும் தெரியாது. பாம்பேல இருக்கிற த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடைய ஒரு அங்கமா அமைக்கப்பட்டது இது. இங்க ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கலாம் ஐயாக்கு தெரியும். கலாம் ஐயா இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பாம்பே கிளம்பி போயிட்டாங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கலாம் ஐயாக்கு பெருசா டைம் இல்லை. எதையாச்சும் படிக்கிறதுக்கோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கோ கலாம் ஐயாக்கு டைம் இல்லை. இன்டர்வியூல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னு கலாம் ஐயாக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அந்த டைம்ல கலாம் ஐயாக்கு அவங்க ஃபாதருடைய ஃப்ரெண்டு பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்கள் சொல்ற பகவத்கீதாவுடைய வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. கடவுளை நம்பி கலாம் ஐயா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. ப்ரொஃபஸர் MGK மேனன் அவங்களாதான் கலாம் ஐயாவை பார்க்க வந்தாங்க. அண்ட் த இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து அவங்களாதான் கால் பண்ணி கலாம் ஐயாவை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க.
இது எதுவுமே கலாம் ஐயாவுடைய பிளான் கிடையாது, எல்லாமே காடோடைய பிளான் தான். ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போன்னு கலாம் ஐயா டிசைட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூல ரிலாக்ஸ்டா எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா பேசணும்னு கலாம் ஐயா நினைக்கிறாங்க. டாக்டர் விக்ரம் சாராபாய், ப்ரொஃபசர் MGK மேனன் அண்ட் மிஸ்டர் சாரஃப் தான் கலாம் ஐயாவை இன்டர்வியூ பண்ணாங்க. எல்லாருமே கலாம் ஐயா கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க. இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகள் கலாம் ஐயாவுடைய அறிவையும் திறமையையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. இன்ஸ்டிட் ஆஃப் தட் கலாம் ஐயாக்கு ஆர்வம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கேள்விகள் இருந்துச்சு. இன்டர்வியூ ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 நாள் கலாம் ஐயாவை அங்க தங்கி இருக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஈவினிங்கே ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. கலாம் ஐயாவை ராக்கெட் இன்ஜினியரா செலக்ட் பண்ணிட்டாங்க. த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு கோர்ஸோட கலாம் ஐயா அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. DTD அண்ட் Pல ஒர்க் பண்ணதை விட த இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சோடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. குறிப்பா நான் உன்னோட சீனியர், உன்னை விட நான் பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு யாரும் வெளியில காமிச்சுக்கிடல. எல்லாருமே ஒரே டீமா ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1962 அப்போ த ஈக்வேட்டரல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை கேரளால இருக்கிற தும்பால செட்டப் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. பிகாஸ் அந்த லொகேஷன்ல தான் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஈக்வேட்டர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியால மாடர்ன் ராக்கெட் பேஸ்டு ரிசர்ச்சோடைய பிகினிங்கா கலாம் ஐயா இதை பார்க்குறாங்க. அந்த லொகேஷன் வந்து த ரயில்வே லைனுக்கும் த சீ கோஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அண்ட் 600 ஏக்கர்ஸ் பரப்பளவில் அந்த லொகேஷன் இருக்குது. இப்போ அவங்க பார்த்து வச்சிருக்கிற ஏரியால ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அந்த டீம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ட்ரிவாண்ட்ரம்ல கலெக்டரா இருந்த K. மாதவன் நாயர் அவர்கள் ட்ரிவாண்ட்ரம்ல பிஷப்பா இருந்த ரெவரண்ட் டாக்டர் டெரேரா கிட்ட பேசி ரொம்ப ஸ்மூத்தா அவங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் த சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா இருந்த RD ஜான் அந்த என்டையர் ஏரியாவை இவங்க ரிசர்ச்சுக்கு ஏத்தாப்புல மாத்தி கொடுத்துட்டாங்க. த சென்ட் மேரி மேக்டலின் சர்ச்சை தான் ஃபர்ஸ்ட் த தும்பா ஸ்பேஸ் சென்டரோடைய ஆஃபீஸா வச்சிருந்தாங்க. ப்ரேயர் ரூமை லேபா யூஸ் பண்ணாங்க. பிஷப்ஸ் ரூமை டிசைன் அண்ட் டிராயிங் ஆஃபீஸா யூஸ் பண்ணாங்க. இப்போ கலாம் ஐயாவை அமெரிக்கால இருக்கிற நாசா ஒர்க் சென்டர்ஸ்க்கு போய் சவுண்டிங் ராக்கெட் லான்ச்சிங் டெக்னிக்ஸை கற்றுக்கிடுறதுக்காக ஒரு 6 மந்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கலாம் ஐயா அமெரிக்காவுக்கு போயாகணும். அதுக்கு முன்னாடி கலாம் ஐயா ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. கலாம் ஐயாவுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கலாம் ஐயாவுடைய ஃபாதர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கலாம் ஐயாவை மாஸ்குக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜலாவுதீன் அண்ட் மிஸ்டர் சாம்சுதீன் இந்த 2 பேருமே கலாம் ஐயாவை பாம்பே ஏர்போர்ட் வர கூட்டிட்டு வந்து விடுறாங்க. இந்த 2 பேருமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பே மாதிரி பெரிய சிட்டியை பார்க்குறாங்க. இப்போ கலாம் ஐயா நியூயார்க் மாதிரி பெரிய சிட்டியை பார்க்க போகிறாங்க. இந்த 2 பேருமே கலாம் ஐயாவுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கையோட பாசிட்டிவா நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வேலை செய்வாங்க. இவங்க கிட்ட இருந்து கலாம் ஐயா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. மிஸ்டர் ஜலாவுதீன் கலாம் ஐயா கிட்ட நாங்க உன்னை நேசிக்கிறோம், நாங்க உன்னை நம்புறோம், நாங்க எப்போதுமே உன்னை நினைச்சு பெருமைப்படுறோம் அப்படின்னு கலாம் ஐயா கிட்ட சொல்றாங்க. கலாம் ஐயாவுடைய திறமை மேல இவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து கலாம் ஐயாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. ஸோ இதோட சாப்டர் 3 அண்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற செக்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.